ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்ஷன் வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா நம்மளால அதை டைரக்டா இன்டகிரேஷன் பண்ண முடியாது. அப்படி இன்டகிரேட் பண்ணணும்னா நம்ம ஒரு சில ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணி அதை மல்டிபிள் ஆங்கிள்ஸை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இன்டகிரேஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து sin 4x into sin 8xன்ற ஒரு ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போறோம் அப்படின்றதான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. சரியா? ஓகே. ஸோ உங்களுடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா, we have I is equals to integral sin 4x into sin 8x. சரியா? ஓகே. இப்போ இங்க வந்து sin 4x into sin 8xன்றது 2 trigonometric term மல்டிப்ளிகேஷன் இருக்கு. நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன். இந்த வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன். trigonometric term மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது? இன்டகிரேட் பண்ண முடியாது டைரக்ட்டா. அப்போ ஒரு சில trigonometric ஐடென்டிட்டீஸ யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும்னு நான் சொன்னேன். அது என்ன trigonometric ஐடென்டிட்டீஸ்னா, that is sin A into sin B. sin A, sin Bக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. என்னன்னா, it is half of it is cos of A minus B minus cos of A plus B. ஸோ இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஓகே. இங்க A வந்து கம்பேர்ட் வித் வாட்? 4x and B is compared with 8x. ஸோ அப்ப நம்மளோட I என்னது? It is integral 1/2. 1/2ன்றது கான்ஸ்டன்ட். அதனால நான் இத வெளிய போட்டுக்கிறேன். ஸோ here it is cos of it is 4x minus 8x. It is negative 4x minus cos of 4x plus 8x, that is 12x. Okay. In the next step, okay, cos of negative x வந்து என்னன்னா, it is cos positive x. அப்போ cos of 4x அப்படிதான் வரும். சரியா? minus cos of 12x. இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். integral of cos ax ஃபார்முலா என்னன்னா, it is sin ax divided by a. ஸோ எல்லாரும் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைட் பண்றதுக்கு மறந்துடுவாங்க. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. டிவைட் பண்றதுக்கு மறக்காதீங்க. சரியா? ஓகே. ஸோ அப்ப நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும்னா, இட் இஸ் half of sin 4x by 4 minus sin 12x divided by 12 plus c. ஸோ இதை இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி சிம்பிளிஃபை பண்ணா we will be getting I is equals to 1/2. ஒண்ணும் இல்ல. டினாமினேட்டர்ல 1/2 இல்ல 1/4 காமனா வெளிய எடுக்க போறேன். 1/4 காமனா வெளிய எடுத்தா ஆல்ரெடி 1/2 இருக்கு. ஸோ அதனால 1/2 into 1/4 is nothing but 1/8 of sin 4x minus sin 12x divided by 3. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் அவுட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு தான் வரோம். ஸோ நீங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. இந்த இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டா வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க் யூ ஸோ மச்.